காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் வீடான கன்னி வீட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்ல உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள் இருக்கு. வீட்ல புதன் ஆட்சி உச்சமாவும் இருக்காரு, சுக்கிரன் நீச்சமா இருக்காங்க. பொதுவா கன்னி லக்னக்காரங்க ரொம்ப அழகும் அறிவும் கால்குலேட்டிவ் மைண்டு, ஷார்ப் மைண்டட் பர்சனாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் இவங்களை யாரையுமே ஏமாற்ற முடியாது. நீங்கள் ஒரு தவறு சின்னதாக செஞ்சால் கூட அதை பர்டிகுலராக நீ இதில் தான் தப்பு செஞ்சுருக்க அப்படிங்கிறதுல சொல்லி காமிக்கிறதுல ரொம்ப இவங்க ஸ்பெஷலிஸ்ட். கோச்சார சனி பகவான் சமசப்தம பார்வையா கன்னி லக்னத்தையே பார்க்கறதுனால நிறைய அலைச்சல்கள், பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா நீங்க ஒரு விஷயத்துல செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நீங்க வெற்றி காணலாம். இப்போ வரக்கூடிய டிசம்பர் மந்த்ல 3 கிரகங்கள் கன்ஜெக்ஷன் ஆக போகுது. செவ்வாய், சுக்கிரன், சூரியன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அதிசார குருவோட பார்வை அந்த வீட்டில் இருக்கும்போது சூப்பரான லாபகரமான விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடக்க போகுது. ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விருச்சிகம் வீட்டுல புதனும் வர போறாரு. அப்படிங்கிற பட்சத்துல செவ்வாய் வீட்டுல புதன் ஒரு பகை ஸ்தானத்துல வரனால சில ப்ராப்ளம்ஸ் நீங்க உங்களாலே அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இது. எதுவா இருந்தாலும் யோசிச்சு செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வெற்றி நிச்சயம். புதன் விருச்சிக வீட்டுக்கு போகிறனால என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வேலை செய்யக்கூடிய பர்சன்ஸ்க்கு மேனேஜ்மெண்ட் சைடில், அதாவது உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட இருந்து பிரச்சனை வரக்கூடிய காலம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இருக்காது, கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். இதனால உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்போது இதை நீங்கள் சரி செய்யக்கூடிய காலமும் விஷயமும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்து உங்களுடைய லைஃப்பில் என்ன செய்யணுமோ அதை சரி செஞ்சுக்கோங்க. நிறைய ஓவர் திங்கிங் இருக்கும். ஸோ இதிலிருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலம் இது. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் தான். 2 வகையான பிஸ்னஸ் செய்வீங்க. சூரியனை குரு பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ஒவ்வொரு டெசிஷன்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாக செவ்வாயோட தன்மைகள் ரொம்ப நல்லபடியாக இப்போ இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. கிரீன் அண்ட் ப்ளூ கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். ஸோ வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அஷ்டலட்சுமி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ஷ்டம் தரும்.